நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 10th மேக்ஸ் சாப்டர் 5 எக்ஸாம்பிள் சம் 5.15 பார்க்க போறோம். பார்க்கலாம். Without using Pythagoras theorem, show that the points 1, -4, 2, -3, 4, -7 from a right angle triangle. இந்த மூணு பாயிண்ட்டும் வச்சு நம்ம வந்து பிதாகரஸ் தியரம் யூஸ் பண்ணாம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஆன்சர் போகலாம். இப்போ கொடுத்துருக்க அந்த மூணு பாயிண்ட்டுக்கு ஏபிசி அப்படின்னு நம்ம பெயர் வைக்கிறோம். ஸோ அதை தான் நான் இப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா let the given points a 1, -4 and b 2, -3 and c 4, -7 இந்த மாதிரி எழுதிக்கோங்க. தென் ஃபர்ஸ்ட் நம்ம ஏபிக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஸ்லோப் ஆஃப் ஏபி அப்படின்னாலே லைன் செக்மெண்டோடைய ஃபார்முலா என்ன y2 - y1 x2 - x1. இப்போ ஏபிக்கு நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுனால ஏ வேல்யூவை ஏ பாயிண்ட்டை x1 y1னும் பி பாயிண்ட்டை x2 y2 நம்ம எடுக்கணும். தென் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ y2ஓட வேல்யூ என்னது -3, y1ஓட வேல்யூ என்னது -4. ஃபார்முலாவில் ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸ் மைனஸ் பிளஸ், ஸோ +4 பை x2ஓட வேல்யூ என்ன 2 மைனஸ் x1ஓட வேல்யூ 1. தென் இப்போ -3 + 4 அப்போ மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் பண்ணி பெரிய நம்பர் முன்னாடி சிம்பிள் போடணும். ஸோ அப்போ மைனஸ் பண்ணி பெரிய நம்பர் இருந்துன்னு பார்த்தோம்னா 4, அதுக்கு முன்னாடி இருக்க சிம்பிள் ப்ளஸ், ஸோ +1 பை 2 - 1 அப்படின்னா நம்மளுக்கு 1 கிடைக்கும். 1/1 நம்மளுக்கு அது எதுக்கு ஈக்குவல் 1க்கு. ஸோ ஈக்குவல் டு 1. இது ஸ்லோப் ஆஃப் ஏபி. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஸ்லோப் ஆஃப் பிசி. பிசி அப்படிங்கும்போது பியோட வேல்யூவை அதாவது பி பாயிண்ட்டை x1 y1னும் சி பாயிண்ட்டை x2 y2ன்னு எடுக்கணும். ஸோ சேம் ஃபார்முலா தான் y2 - y1 x2 - x1. ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ நம்மளுக்கு -7 -3 இருக்கும். ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிடும். ஸோ +3 பை 4 - 2 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இம்மை இதை ஆட் பண்ணும். ஸோ அப்போ -7 +3 அப்படின்னு இருக்கும்போது ப்ளஸ் மைனஸ் என்னது மைனஸ். ஸோ மைனஸ் பண்ணி பெரிய நம்பருக்கு முன்னாடி சிம்பிள் போடணும். 7ல் 3 போனால் நம்மளுக்கு 4. தென் 7 தான் பெரிய நம்பர், அதுக்கு முன்னாடி இருக்கிறது மைனஸ். ஸோ -4 பை 4 - 2 2. ஸோ -4/2. இப்போ நம்ம இந்த ரெண்டுமே 2 டேபிளில் கட் ஆகும். கட் பண்ண நம்மளுக்கு கிடைக்கிறது -2. இது ஸ்லோப் ஆஃப் பிசி. தென் ஸ்லோப் ஆஃப் ஏசி கண்டுபிடிக்கணும். அதுக்கும் சேம் ஃபார்முலா தான் y2 - y1 x2 - x1. ஸோ நான் எழுதலை, நீங்கள் எழுதிக்கோங்க. தென் அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை அப்படியே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ ஏயோட வேல்யூ x1 y1னும் சியோட வேல்யூ x2 y2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது -7 + 4/4 - 1 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். கிடைச்சாச்சா? இப்போ நம்ம இதை வந்து மைனஸ் பண்ணுறோம். அப்போ -7 + 4 அப்படிங்கும்போது ப்ளஸும் மைனஸும் மைனஸ் மைனஸ் பண்ணி பெரிய நம்பருக்கு முன்னாடி உள்ள சிம்பிள் போடணும். பெரிய நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 7க்கு முன்னாடி இருக்கிறது மைனஸ். ஸோ மைனஸ் பண்ண நம்மளுக்கு -3 கிடைக்கும். தென் 4 - 1 அப்படின்னா நம்மளுக்கு 3 தான். ஸோ இதை கட் பண்ண நம்மளுக்கு கிடைக்கிறது -1. ஏன்னா -1/1ன்னு கிடைக்கும். ஸோ -1 நம்ம எடுத்துப்போம். இதுதான் ஸ்லோப் ஆஃப் ஏசி. ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏபியும் ஏசியும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 1 × -1 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண நம்மளுக்கு கிடைக்கிறது -1. அப்போ -1னாலே அது என்னது பெர்பெண்டிகுலர். அப்போ ஏபி இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஏசி. ஏபி வந்து ஏசிக்கு பெர்பெண்டிகுலர். அப்போ ஆங்கிள் ஏ வந்து என்ன அப்படின்னா 90 டிகிரி. தேர்ஃபோர் ஆங்கிள் ஏபிசி இஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு இது மூலமா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதோட இந்த சம் முடிஞ்சு. இந்த சம் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.